ஹலோ மாப்பிள்ள, எப்படி இருக்க? இருக்கேன்டா. என்னடா இவ்வளவு சலிப்பா பேசுற? அதுவும் உங்க அண்ணனோட ஆட்சியில. அண்ணன் ஆட்சியில நல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்ன? என் பையனுக்கு கல்யாணம்டா. கல்யாணமா? டேய், அவனுக்கு இப்பதான்டா 10ஆம் கிளாஸ் முடிச்சான், அப்பதான் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னா இப்ப கல்யாணம்ன்ற? ஆமாடா, நீதான் நிறைய புத்தகம் படிக்கவே இல்லை. ஏதாவது புத்தகத்துல சட்டத்துல ஏதாவது இடம் விட்டான்னு பார்த்துல. இரு பாக்குறேன். மாப்பிள்ள, இந்த மனுதர்ம சாஸ்திரத்துல 9வது அத்தியாயத்துல 90வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்ணானவள் தான் ருதுவானது துவங்கி 3வது வருஷம் வரையில் தகப்பன் தக்க வரனுக்கு கொடுப்பான் என்கிறதையே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அதற்கும் தகுந்த வரனுக்கு கொடாவலில் தானாகவே தகுந்த வரனை விரித்து கொள்ள கடவுள் அப்படின்னு இருக்கு. 9வது அத்தியாயத்தில் 94வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, 30 வயதுள்ள வரன் அழகான 12 வயதுள்ள பெண்ணையும் 24 வயதுள்ளவர் 8 வயதுள்ள பெண்ணையும் விவாகம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால நீ தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். என்னடா நீ சட்ட புத்தகத்துல பார்த்து சொல்றன்னா ஏதோ மன திரும்பத்துல பார்த்து சொல்லிட்டு இருக்க? டேய் ஆமாடா, அதாவது அதெல்லாம் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறவனுக்கும் சட்டத்தை மதிச்சு நடக்கிறவனுக்கும் தான் உண்டு. நீங்க தான் பிள்ளைய சொல்லுதுன்னு ஓட்டு போடுறவங்க, பிள்ளைய சொல்லுதுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க. உங்களுக்குலாம் அந்த காலத்து சட்டம் தான்டா செல்லுபடியாகும். இப்ப இருக்கிற சட்டம்லாம் இது எதையுமே அனுமதிக்காது. சரியா? மூடிட்டு வேலையை பாரு.